इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्। इत्युक्तः गुरुर्वाच अनर्थबीजभूतां चेत् नित्याध्यारोपणां जानीषे मातार्षीस्तर्हि नैव भगवान् शक्नोमि न कर्तुम् अन्येन केनचित् प्रयुक्तोऽहम् न स्वतन्त्रः इति. 65 66 லைன்கள் பிரேக்தாஹஸ்ய பிரகரணம். 1000 உபதேசங்கள். 1000ன்னு சொன்னா 1 2 3 999 அப்படியே இல்ல, நிறைய உபதேசங்கள். கத சஹசிராதி அனந்தவாசதானி 100 1000 இப்படி சொன்னா நிறையன்னு அர்த்தம். ஏன்னா 1 2 உபதேசம் இல்லையே, நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இதுல இது வரைக்கும் முன்னால் என்ன சொல்லிருக்க, மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதான எல்லா விதமான துன்பங்கள் எல்லாம் இன்னமும் அதனாலதான். ஆனா துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சா இந்த சரீரத்தை நான் நினைக்கிறது. அது எப்படி தெரியும்னு கேட்டேன்னா, எப்ப சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் உண்டோ அப்பதான் நீங்க சுகமோ துக்கத்தோ அனுபவிக்கிறேன். எப்ப சரீரத்துல நான்கிற எண்ணம் இல்லையோ அப்ப ஒண்ணும் இல்ல. எப்ப தூங்குற சமயத்துல தூங்குறப்ப நான்கிறீங்களா? இல்ல. அப்ப சுகமும் இல்ல துக்கமும் இல்ல. தூக்கத்துல சுகம் இல்லையேங்கிறீங்களா? சுகம் இருக்கேன்னா அப்ப அனுபவிக்கலையே. முடிச்சுட்ட பிறகுதானே நீங்க சொல்றேன் நான் நன்றாக தூங்கினேன், இன்மையாக தூங்கினேன். எப்ப முடிச்சுட்ட பிறகு சொல்றேன். அந்த சமயத்துல உங்களுக்கு சுகமோ துக்கமோ ஏதாவது தெரியறதோ? இல்ல. ஏன் தெரியல? இந்த ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் இல்லை, பூத உடலோட சம்பந்தம் இல்லை. எழுதுனே கைவலி கால்வலி முதுவலி உதவி எழுதுன முதல் செகண்டே வந்தாச்சு. எது வரைக்கும் இருக்கு? தூங்குற பர்யந்தம். அது வரைக்கும் நமக்கு இந்த சரீரத்தோட சம்பந்தமும் இருக்கு, துன்பமும் இருக்கு, போக்க முடியாது. என்னென்னமோ பிரயத்னங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா இல்ல. டாக்டர்கிட்ட போறோம், மருந்து வாங்கிக்கிறோம், வேற ஏதோ ஒத்தடம் கொடுக்கறோம், சாப்பிடுறோம், எல்லாமே நடக்குது. இருந்தாலும் முழுமையாக ரிலீஃப் உண்டா? ஒருவேளை இருந்தாலும் திருப்பியும் வராம இருக்குங்கிறது கேரண்டி உண்டா? அப்ப இந்த துன்பங்கள்லாம் போறதுக்கு என்ன காரணம்? துன்பங்கள் எதனால வந்ததுன்னு யோசனை பண்ணேன்னா இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருந்ததுனால. இந்த எண்ணம் எப்படி வருதுன்னா, நமக்கு சரீரத்துக்கு வெளியில இருக்கிற பொருள்கள் எல்லாம் இதுங்கிற எண்ணம் தான் வரும். இது மேஜ, இது டேபிள், இது வீடு, இது கவரு, இப்படித்தான் வருது. சரீரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நானுங்கிறேன். பிராணம் காத்து மூச்சு வாங்கினா நானுங்கிறேன். கண்ணு பார்த்தா நான்கிறேன். கால் நடந்தா நான் நடக்கிறேங்கிறேன். வயசுல வலிச்சா நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறேன். மனசுல ஏதாவது கவலை இருந்தா நான் கவலைப்படுறேன். இந்த நான்கிறது இந்த சரீரத்துல இருந்து ஆரம்பிச்சு உள்ள போறது. இது சரீரத்துல உள்ள போறது. சரீரத்தை நீங்க இதுன்னு சொல்லணும். இடமானதுலதான் இந்த சரீரம். இதை வச்சு நீங்க இது மேஜன்னு சொல்ற போல, இது கை இது காலுன்னு சொல்ற போல இது சரீரம்னா சொல்லணும். ஆனா நான் சொல்றேன். அதான் சார் தெரியாம இந்த சரீரத்தை நானும் நினைச்சு விட்டேன். நியாயமா நானுங்கிறது என்ன? சுத்த பிரம்மம். ஏதோ உள்ள இருக்க ஒரு சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தை இந்த சரீரத்தோட கலந்து சொல்லிவிட்டேன். இதுக்குத்தான் அத்தியாரோபம். எளிஞ்சலை கண்டு வெள்ளின்னு நினைக்கிறது, கயரை பார்த்த பாம்புன்னு நினைக்கிறது, அதே போல ஆத்மாவை பார்த்த சரீரம் நினைக்கிறது, சரீரத்தை பார்த்த ஆத்மான்னு நினைக்கிறது. கால் நடந்தா நான் நடக்கிறேங்கிறது, கை வேலை செஞ்சா நான் வேலை செஞ்சேங்கிறது. இதுக்கு என்ன பேருங்க? இது ஜாயிண்ட் சங்கயோக சம்பந்தம் இல்ல, சமவாய சம்பந்தம் இல்ல.
ஒண்ணு இன்னொன்னா புரிஞ்சுன்றது தப்பா புரிஞ்சுன்றதுதான் சம்பந்தம். இதுக்கு என்ன சொல்ல போறோம்? மித்யா அத்தியாரோபணம், தப்பாக புரிந்து கொள்வது. மித்யான மாறுதலாக, கயறுன்னு பார்க்க வேண்டியது பதிலாக கயற பாம்புன்னு பார்த்துட்டு எதான் மித்யாச்சார். மித்யா பொய்யாக ஆரோபணம், நினைத்தல். பொய்யாக நினைச்சிருக்கு, எது உண்மையா இருக்கோ அதை விட்டு விட்டு பொய்யாக நினைச்சிருக்கு. சரீரம் ஜடமானது, இத நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்லிருக்கணும்? சரீரத்தை இதுன்னு சொல்லணும். ஏன் அதுல டிஃபரெண்ட் பார்ட்ஸ் இருந்தா அதுல இதுன்னு சொல்றேன். இது கண்ணு, இது மூக்கு, இது தலை, இது கை, அப்படி சொல்லிட்டே இருக்கிறப்ப நீங்க கண்ணு பார்த்தா நான் பார்த்தேன், இந்த நான் பார்த்தேன்னு சொல்ற இடத்துல என்ன இதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அதற்கு பதிலாக நான் சொன்னேன். இதான் மித்யா அத்தியாரோபணம், பொய்யாக அறிதல். இதுதான் எல்லா அனர்த்தத்துக்கும் காரணம். உலகத்துல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நாம அனுபவிக்கிறது காரணம் என்ன? இதை ஒண்ணு இன்னொன்னா நினைக்கிறேன். இப்படி சில சமயத்துல அது ஒன்றும் காரணமா தெரியாது உங்களுக்கு. நான் அழகா இருக்கேன், யாருன்னு சொல்ல போறேன். நான் பணக்காரனா இருக்கேன் சொல்ல போறது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு ட்ரபிள் வருதில்ல. ஆனா கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, எனக்கு வலிக்கிறது பாத்தீங்களா? அப்ப இந்த சிலது சுத்தமா இருந்தாலும் அது நிஜமா துன்பம் தான். ஆனா அப்ப தெரியல. இப்படி உலகத்துல மனிதனுக்கு வரக்கூடியதான எல்லா விதமான கட்டங்களும் இந்த சரீரத்தை நான் என்ற கருதினாலையும் என்னை சரீரம் என்ற கருதினாலையும் வந்தது. இப்படி வந்தது நான் புரிஞ்சுட்டேன். நான் சிட்டு புரிஞ்சுட்டு நான் பண்ணாத சிம்பிள். இது நம்ம தப்பு பண்றோம் தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தப்பு பண்ணினா துன்பம் வருது, தப்பு பண்ணாம இருங்களேன் அப்படின்னு குரு சொல்றாங்க. இத்தியுக்தா குருவாதா, இப்படி சொன்ன சிஷ்யனுக்கு குரு சொல்றார், அனர்த்தபீஜ பூதாம் சேத் நித்யாத்யாரோபணாம் ஜானீட்டே. உனக்கு மனுஷனுக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான எல்லா விதமான அனர்த்தங்களுக்கும், அனர்த்தம்னா துன்பம், அர்த்தம்னா இன்பம், அனர்த்தம் துன்பம். இந்த துன்பங்களுக்கெல்லாம் பீஜபூதாம், ரூட் காஸ். மனிதனுக்கு வரக்கூடியதான எல்லா கவலைகளும் எல்லா இன்பங்களும் திருபாடி தான் வருது. நல்லா கவனிச்சு பார்க்கணும். உங்களுக்கு இன்பம் வரணும்னா ஸ்வீட்டை சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கு நாக்கு சொல்றது. கண்ணில் போட்டேன்னா கண் எரியும், சாப்பிட முடியாது. அது நாக்கு வழியா இருந்தா சாப்பிடுற நல்ல வாசனை சென்ட் பாரியன் சென்ட்ங்கிற அது மூக்கு வழியா தான் இருக்க முடியும். காதுக்குள்ள போட்டேன்னா காது வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புலம். அந்த புலங்கள்லாம் சரீரத்துலதான் இருக்கு. சரீரம் வாயிலாகத்தான் உங்களுக்கு சுகமோ துக்கமோ தெரியாது. சரீரத்துக்கு வந்த சுகத்தை நாங்கள் எனது நினைச்சிருக்கேன். அது வேண்டாமே, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் சொல்லுங்களேன். நீங்க காமா இருங்களேன். தூக்கத்துல என்ன நடக்கிறது, சரீரத்துக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியல. வெயில்ல படுத்துட்டு போறான் லாரி மேல, அவனுக்கு ஒன்னும் ஃபேன் வேணும்னு அவன் நினைக்கல. முடிச்சுட்டு இருக்கிற காலத்துல தூக்கமே வராது, ரேஸ் கொட்டுறது, ஃபேன் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண, ஏசி பண்ண அப்படிங்கிற அவன் எப்படி சார் போயிட்டு இருக்கான்? என்ன தூங்கிட்டு இருக்கான். தூங்குற சமயத்துல இந்த பாடியோட கனெக்ஷன் இல்லை. அதனால இந்த கனெக்ஷன் எங்க இருக்கோ அங்கே தோன்றும். இந்த கனெக்ஷன் தான் மித்யாத்யாரோபணம்னு சொன்ன புரிஞ்சுதான். இப்ப குரு சொல்றார், ஏப்பா இங்கதான் மிஸ்டேக் இருக்கு, இதனாலதான் கவலைப்படுறேன்னு தெரிஞ்சுட்டு நான் அது பண்ணாம சரி நான் எனக்குடையதான எண்ணம் வேண்டாம் அப்படி வச்சுக்கீங்கன்னு கேட்டார். அனர்த்தரீத பூதாம் சேத் நித்யாத்யாரோபணாம் ஜானீஷே, அறிவையானால் மாதர்ஷி பண்ண வேண்டாமே. நைவ பகவான் கேட்மோமென கருத்தும் தெரியுது, பண்ணத்தான் முடியும். அது பண்ணாம விவகாரம் பண்ண முடியல. கண்ணு பாக்கிறது, பார்த்ததுமே ரியாக்ட் ஆயிடும். அழகா இருக்கா அப்புறம் எடுத்துக்கணும் தான். ரோட்ல ₹1 கிழிஞ்சுதா, இன்னொருத்தர் பாக்கிறதுக்குள்ள நம்ம போய் அதை எடுத்துக்கணும். அப்ப என்ன, அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுமே மனுஷனுக்கு அவன் சும்மா இருக்க முடியவில்லை.
என்ன ஆச்சு? ஒரு விஷயம் வந்ததுன்னு கண்ணு பார்த்தது இல்ல காதுல கேட்டது, கேட்டதுமே மனசு என்ன பண்ணிச்சுன்னா அதை வாங்கிட்டது, இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டது. வாங்கிட்டு அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அடுத்த செகண்ட் என்ன நடக்கிறதுன்னு தெரியுதா, அது போய் எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். ரேஷன் கடையில சக்கரை கொடுக்கறான், யாரோ ஒருத்தர் பேசுறது கேட்டுதான் பயிர்னு ஓடி போயிட்டான். காசு எடுத்து போல அங்கே கொண்டு போய் ஞாபகம் அவ்வளவு வேகம்னு. மனுஷனுக்கு எது வேணும்னாலும் அதுக்கு கணமே ரியாக்ட் ஆகுது. இந்த ரியாக்ட் ஆகுது பார்த்தா இது எப்படி வந்து ஒரு மனிதனுடைய எல்லா முயற்சிக்கும் காரணம் என்னன்னா ஆசை. ஆசை இருந்தாதான் அது யாருக்கு வேணுங்கிறானோ அவன் தான் போறான், யாருக்கு வேணாங்கிறானோ அவன் போகல. அப்படித்தானே? இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கேட்டதுன்னு அந்த மனசு என்ன பண்ணிது, ஓஹோ இது நமக்கு வேணும் அப்படின்னு கால அமைச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்ததுன்னு அந்த மனசானது சரி அப்படின்னு நினைச்சது. கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் ரியாக்ட் ஆகுதுன்னா ஒரு ப்ராப்ளமே வராது. நமக்கு என்ன ஆச்சு, மனசு அது நிறைய ஆசைகளை வச்சுருக்கோம். விஷயம் வந்து மனசு தூண்டி விடுறது. இது ஆசை இருக்கப்பா, இது போய் சம்பாதி, அதை பண்ணு, இது பண்ணு. காமயேஷ பிரவர்த்தகா மகாகரோ மகாபாத்மா வித்யேனமய வைரிடம். மனிதனுக்கு சத்ரு யாருன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம மனசு தான். என்னன்னா அதுலதான் ஆசைகள்லாம் இருக்கு. எதா சர்வே பிரமுச்சந்தே காமாயஸ்தா அத மத்தியோ அமிர்தோ பவதி அத்திர பிரம்மஸ்முதே. கண்டோம் இருக்கிறது. யதா சர்வே காமாக பிரமுச்சந்தே, எப்பொழுது எல்லா ஆசைகளும் என்னை விட்டு ஒழியுமோ அவங்க மனசுல இருக்க மனசுல சுவாந்தம் மனசம் மனா மனசுலாம் எல்லா ஆசைகளும் ஆத்மால இல்ல. நையாயிக்க சொல்லும் சுக துக்க இச்சாத்வேத பிரயத்ன தர்ம தர்ம சம்ஸ்காரா ஆத்மா விசேஷமா அவன் சொல்லுவான். நம்ம என்ன சொன்னோம், ஆசைங்கிறது மனதுல உள்ளது. இந்த மனதானது விஷயம் வந்ததுமே ஆசையை தூக்கி இவனை கலப்பி ஓட வைக்கிறது, வரும் அலைய வைக்கிறது. இங்க போய் அங்கே போய் அது பண்ண இது பண்ணு. இந்த ஆசைகளை நீங்க கட்டுப்படுத்தீங்கன்னா, ஆசைகள் உங்க ரியாக்ட் பண்ணாம பண்ணிட்டுன்னா நீங்க என்ன சொல்ற, சரீரத்தம் நான் எனக்கூடியதான எண்ணத்தை விடணுங்கிறேன். அதை விட்டா எனக்கு ஒரு ஆசையும் வராது. ஆனா முடியலையே சார், விட முடியலையே, அதானே நம்ம ப்ராப்ளம் அப்படிங்கிறது. நைவ பகவன் சக்கணும் எனக்கு அர்த்தம், நானும் அப்படிதான் பண்ணணும்னு பாக்குறேன், முடியல. ராமாந்தரத்துல நான் என்ன பண்ண தெரியுமோ, நான் ஒரு மேட்டுக்கு மேல படுத்துட்டு இருக்கோம். அது என்ன நினைக்குமா, இது இல்லைங்க நான் எத்தனையே சாப்பிட மாட்டேன், நான் தபஸ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படியெல்லாம் பண்ணிட்டு நாயும் நல்ல என்ன வரக்கூடாதானே. நான் என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, அதுதானே. ஆனா யாராவது ஒரு இலைய போட்டதுன்னு சத்தம் வந்ததுன்னு எல்லா வேணாத்தும் போயிடுது, ஓடி போனதுல. மனுஷன் கூட அதே மாதிரிதான் சார், வேணும்னு நினைக்கிறோமே தவிர மனசு நிக்க மாட்டேங்குது. ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அடுத்த கணம் நம்ம வேற எதையும் நினைக்க மாட்டேங்கிறோம், இமிடியேட்டா போயிடும். இதுதான் வீக்னஸ். அதனாலதான் யோக சாஸ்திரக்காரெல்லாம் என்ன சொல்றாங்க, மனசை கட்டப்படுது இது என்னால பண்ண முடியலையேங்கிறான் கிருஷ்ணன். நைவ பகவன் சக்கனோமே அர்த்தம். ஏன்னா ஏனப்பா பண்ண முடியல, நீனும் மனிதன் தானே, எல்லாத்தையும் பண்ணலாமே, நீ ஏன் பண்ண முடியல, உன் மனசை நீ கண்ட்ரோல் பண்ண முடியலையே, என்ன ஆச்சு? அதுல அந்நேரகேனத்தின் பிரயுக்தோகம் நதந்திர இது, யாரோ உள்ள இருந்து என்ன தோன்றான் சார், நான் சுதந்திரமா இல்லையே. துரியோதன போய் கேட்டாராம், ஏயா நீ வேதம் படிக்கலையா, சாஸ்திரம் படிக்கலையா, இன்னொருத்தர் காசுக்கு ஆசைப்படப்படாதுன்னு தெரிஞ்சுக்கலையா, அது சர்வநாசம் பண்ணுமாப்பா ஆசையானது, தெரியாதா உனக்கு அப்படிங்கிற. துரியோதன் சொல்ற, தெரியும் எனக்கு, வேதங்கள் படிச்சிருக்கேன், சாஸ்திரங்கள் படிச்சிருக்கேன், ராஜ்ய எல்லாம் படிச்சிருக்கேன், இருந்தாலும் சேனா விஜய வேன
யதாயுக்தோஸ்மி ததா கரோமி. யாரோ உள்ள உட்கார்ந்து ஒரு சொட்டு ஒரு சின்ன ஊசி குத்துற அளவு கூட பூமியை கொடுக்காதே கொடுக்காதேங்கிற மட்டும். என்னால அந்த ஆசையை தவிர்க்க முடியலையே. அந்த ஆசை அவ்வளவு டீப் ரூட்டடா இருக்கு. என்ன ஆனாலும் பிராணம் போனாலும் சரி கொடுக்காத காசு. இந்த காசு மேல அவ்வளவு அபிப்பிராயம் பாருங்க. அதனால்தான் அது மாதிரி மனுஷாளுக்கு இந்த ஆசைங்கிறத விடணுங்கிறது இவனால முடியலை. ஆசையை விடணும்னு இவன் நினைக்கிறானே தவிர அதுவும் ஒரு ஆசையாத்தான் இருக்கு. ஆசையை விடணுங்கிறது ஒரு ஆசை தானே. என்ன பண்றது? பட முடியலையே அப்படிங்கிறது. அந்நேனகேனக்கு பிரயுக்தோகம் அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா. பகவான கேட்க அதகேன பிரயுக்தோகம் பாபம் சரதி பூருஷா. எதனால இவன் தூண்டப்பட்ட பாபத்தை விரும்பாத போனாலும் செய்கிறான் அப்படின்னு கேள்வி. அப்பதான் பகவான் சொல்ற, யா வேற நினைக்காத, உன் மனசுல இருக்கிற ஆசை காமயோஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ. இந்த காமம் இந்த கோபம், இந்த காமம் இந்த கோபம் ரெண்டு சொல்லிட்டு ரஜோகுண சமுத்பவ. ரஜோகுணத்தோடு வந்தது மகாசனோ மகா பாப்மான்னு சிங்குலர் சொல்றேன். ரெண்டு பேரும் சொல்லிட்டு சிங்குலர் சொல்ல மகாசனஹா மகா பாப்மா மகாசனவோ மகா பாப்மானவோ அப்படின்னு சிவசனம் சொல்ல வேண்டாம். என்ன அந்த ரெண்டு வேகம் அப்பா ஒரே ஆளுதான். ஆசல இருந்தா அம்மா, ஸ்கூல்ல இருந்தா மிஸ். அம்மா கல்யாணம் ஆகி அம்மா தெரியாது, ஸ்கூல்ல டீச்சர் ஆயிட்டா மிஸ்ங்க. அதே பையனை ஆத்துக்கு வந்து அம்மா ஹோம்ஒர்க் நீ பண்ணுங்கிறான். இல்லையா இது ரெண்டு தனித்தனி ரோல் இருக்கிற வியக்தி ஒண்ணுதான். அதே மாதிரி தான் இங்க என்னடா ஒரே ஆசைத்தான். ஆசையா இருக்கும் பொழுது அது ஆசையா இருக்கு. ஆசை தள்ளப்பட்டதுமே கோபமா மாறிபடுது. விட்டேனே பாரு அடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஓடுறான். அதனால இருக்கிறது ஒரு பொழுதுதான். அந்த ஆசையை அடக்க முடியலையே. அந்நேனக்கு எனக்கு பிரயுக்தோகம். யாரோ சார் என்ன உள்ள இருந்து தூண்டுற சுவாமி ஸ்வதந்திரா. நான் அதை ஒண்ணும் பண்ண முடியல. ஏனேடி தம்பதி பிரேடி தம்மனா ஏன பிராண பிரதம பிரைதி யுக்தா ஏனேடி தாம்பாதமிமம் வதந்தி சக்ஷஸ்ரோத்ரம் கௌதேவோ யுனக்தி. நான் பார்க்கப்படாதுன்னு நினைக்கிறேன், கண்ணை மூடிந்து ஜபிக்கணும்னு நினைக்கிறேன். சத்தம் வந்தா கண்ணை தானா திறந்து போயிட்டு ஏதோ ஒரு சின்ன செல்போன் அடிச்சதுன்னா ஜடங்கான அது பாட்டுக்கு அதை அடிச்சுன்னு விடுறா. எந்த காரியமா இருந்தாலும் பிராணாயாமம் பண்ண கூட பிராணாயாமத்தை விட்டு அங்கே போறாங்க. அந்த சத்தத்துக்கு என்னத்தான் ஒரு மதிப்பு இருக்கோ தெரியும். எதுவா இருந்தாலும் அது முதல்ல கேட்பான். ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் புல்லாங்கடல் ஊதினாதான் எல்லா ஸ்திரீகளும் போனாலும் இது கதையில படிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவர் சன்னியாசியா இருக்கட்டும் வேற யாரா இருக்கட்டும் செல்போன் அடிச்சா மட்டும் ஓடுற பாத்தீங்களா? என்ன சார் அதுல அந்த கட்டத்துல என்ன விஷயமோ என்ன ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகப்படுறது இல்ல. இருந்தாலும் அது செல்போன் அவ்வளவு ஒரு கௌரவம் இருக்கு. அதான் கேட்கலாம். நான் வேண்டாம் நினைச்சு மனதே இதையும் நினைக்காதே அப்படின்னு நினைச்சிருந்தா கண்ணை முழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன். மனசே ஓடாதே ஓடாதேன்னு. அப்பவே ஓடிடுற என்னை விட்டு விட்டு மனசு ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ண விடுறதா சொல்லுங்க பாக்கலாம். அப்படி அந்த மனசை கட்டுப்படுத்த முடியலைன்னா என்ன பண்றது? அதை ஒத்துக்கிறான். அவ்வளவுதான் சொல்றேன். அந்நேனக்கு எனக்கு பிரயுக்தோகம் நஸ்வதந்திரா. இது யாரோ சரி என்ன தூண்டுட்டு இருக்கா, அதனால ஐ எம் நாட் இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு. நதரி அதித்திமத்வா ஸ்வார்த்தாத்வம். ஓஹோ, எப்ப நீ கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன யாரோ ஒருத்தர் தூண்டுகிறான்னு சொல்லிடுறியானால் அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இண்டிபெண்டன்ட் இல்லை, இன்னொருத்தர் யாராவது உங்களை தூண்டிட்டு இருக்கா. அப்படிதான் லோகத்துல இன்னொருத்தர் செஞ்சா நீங்க சொன்ன செய்யறது, செய்யாத போனா சொல்லாத போனா செய்யாம இருக்கிறது. இது எதனுடைய தர்மம் சார்? ஜடத்தினுடைய தர்மம். சேதனா இருக்கிறோம், எல்லா காரியத்தையும் பண்றோம். ஒரு ஜடமா இருக்கிற பொருள் இன்னொருத்தன் ஏறினா தான் வேலை செய்யும். சுவிட்சு நீங்க போட்டாதான் ஃபேன் சுத்தம்.
என்ன பண்ண சுத்த ஆரம்பிச்சிருமா? சுத்திச்சுன்னா நீங்க பயந்து நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். நீங்க ஃபேன் சுத்தி போடாமலேயே ஃபேன் சுத்திச்சுன்னு வச்சுக்கிறேன். சுத்திட்டே இருக்கிறதா நான் ஆஃபா எடுத்தேன், ஃபேன் கேட்டு போயிடுச்சேன். இருந்தாலும் இருந்து ஃபேன் தேவை வேகமா சுத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம். என்ன விவகாரம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு செயலை செஞ்ச பிறகு அது மாதிரி நடந்துட்டா அது ஜடம். அவன் நிறுத்தினா அது நின்றுவிடும். அவன் வேலை செஞ்சா செய்யணும். அப்படி இருக்கிறதெல்லாம் இண்டிபெண்ட் இல்லை, அது டிபெண்ட். அதே போல நீங்களும் இன்னொருத்தருடைய ஏவுதலுக்கு கட்டுப்பட்ட ஒரு செயலை செய்கிறீர்களேயானால் அப்பொழுது நீங்க ஆசித்தி மத்வா சைத்தன்யம், ஆசித்தி ஜடம், ஜடமா இருப்பதனால் சுவார்த்தா நத்வம். நீங்க இண்டிபெண்ட் இல்லையே. ஓஹோ, ஜடமான பொருள். ஏன்னா பிரயுக்தா அஸ்வதந்திரா பிரவர்த்ததே. ஏனென்றால் யாரோ ஒருவர் தூண்டினானேயானால் நீங்க அந்த விஷயத்தில் ஈடுபடுகிறீர்கள். சச்சிதிமான் சுவார்த்த. ஏவரவன் எப்படி இருக்கலாம்? ஏவரவன் சைத்தன்யமா இருக்கணும். அவன் ஒரு கான்சியஸ் பீயிங்கா இருக்கணும். வேற எதையும் நம்மள ஏவாது. ஜனப்பொருள் நம்மள ஏவுமா? ஜெனரலா ஏவாது. ஜனப்பொருள் ஏவாது. ஏவரவன் யாரு? ஒரு மனிதனோ வேற ஏதோ ஒரு ஜடமோ இருக்கணும். சச்சிதிமான் சுவார்த்தா சங்காத ஏவத்வம். அப்ப நீங்க யாருன்னு இந்த கூட்டம், 2 கை 2 காலு 2 கண்ணு 2 மூக்கு 2 காது 1 தலை 1 வாயு இப்படி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் தான் நீங்க. அவ்வளவுதானே. ஆத்மாவை இந்த கூட்டம் நினைச்சு, இந்த கூட்டத்தை ஆத்மான்னு நினைச்சு இதுல இல்லையப்பா. இந்த கூட்டம் சரீரம். இந்த டேபிள் இருக்க 4 காலு, நடுவில் ஒரு பலகா, மேல ஒரு பலகா, இப்படி சேர்ந்ததான ஒரு கூட்டம். அதுக்கு டேபிள் இருக்கு. அதே வழியா உங்களுக்கு என்ன பேருன்னு 2 காலு 2 பாதம் 2 முட்டி 2 கை 2 காலு இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதான் ஒரு கூட்டம். சங்காதா. சங்காதம்னு கூட்டம். சங்காத ஏவத்வம். அவ சிஷ்யன் கேட்கலாம், கதம் சுகதுக்க வேதனாம் அவதுக்கம் ஜானானி. சுவாமி என்ன சொல்றோம் நல்லாதான் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். என்ன யாரோ உள்ள இருந்து தூண்டுறா, நான் பண்ண வேண்டாம்னா நிறைய செயல்கள் நான் பண்ண வேண்டாம்னா நினைக்கிறேன். போய் பேசப்படாது தெரியும் எனக்கு. ஜானாமி தர்மம் நமே பிரவருத்தி ஜானாமிய தர்மம் நமே நிவர்த்தி. இது பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. பண்ணப்படாதுன்னு நினைக்கிறேன், பண்ண வேண்டியதா வந்துடுறது. பொய்யே சொல்லப்படாதுன்னு நினைக்கிறேன், பெரியவாள்தான் சொல்றா சொல்லப்படாது. ஆனா சந்தர்ப்பம் வந்தா பொய் சொல்லாது போனா காரியமாக என்ன சொல்ல வேண்டியதான் நிர்பந்தம் முதல். காசே செலவுப்படப்படாதுன்னு நினைக்கிறேன், செலவு பண்ணாது வாழ்க்கை நடக்க மாட்டேங்கிறது, இல்லாம போயிடுறது. இப்படித்தானே ஒரு மனுஷன் நினைச்சுட்டு இருக்கான். அதனால விவகாரம் யாரோ என்ன ஏமிட்டு இருக்கா சார், உள்ளது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றா போலதான் இருக்கு, அதனாலதான் பண்றேன் அப்படின்னு என்ன அச்சேத்தன் இருக்கிறீங்களா? இல்ல டேபிள் மாதிரி சேர் மாதிரி நினைச்சுட்டு இருக்கீங்களா? இல்லையே, நான் அதையும் ஒத்துக்க முடியலையே. ஏன்னா சுகமும் துக்கமும் எனக்கு தெரியாது, ஜடப்பொருளுக்கு தெரியல. டேபிள் இருக்கு, எனக்கு குளிரா இருக்கு, அதனால போச்சு வெயில் சொல்றதா? இது அழகா இருக்கு, போச்சு வச்சிருக்கு. பழைய டேபிள் இருக்கு, டேபிள் ரொம்ப குளிரா இருக்கு போச்சுன்னு சொல்றதா? இல்ல ஏத்து கொட்டுறதையே கொஞ்சம் ஃபேன் போடணும்னு சொல்லிட்டா, உங்களை கமல் சொல்லிட்டா. அச்சேதனமான பொருளுக்கு இவைகள்லாம் ஒண்ணும் கிடையாது சார். இன்பமோ துன்பமோ அதெல்லாம் யாருக்கு? கான்சியஸ் பீயிங், லிவிங் பீயிங், அதுக்குதான் வரும். என்ன மாதிரி வெறும் உடல்ங்கிறல சேத்தனம். ஏன்னா என்னால் சுகம் அனுபவிக்கப்படுகிறது, துன்பம் அனுபவிக்கப்படுகிறது. அதோட இல்ல நீங்க சொல்றதெல்லாம் நான் அறியலையே. ஜன பொருள் அறியுமா? அறிய. இப்ப ஒன்னோட ஒண்ணு லிங்க் பாருங்க. ஏனப்பா சரீரத்தை நான் என்று கருது எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவிக்கிறாயே, அது தப்புன்னு தெரிஞ்சா விட்டுவிட வேண்டியதானேன்னு கேட்டார். ஆமா விட்டுவிடலாம், ஆனா என்னால விட்ட முடியல. எப்ப உன்னால முடியலையோ இதை விட முடியலை என்று எண்ணிட்டு சொல்கிறாயோ அப்பொழுது நீ சுதந்திரம் இல்லை, நீ அஸ்வதந்திரம். இன்னொருத்தனால் ஏவப்பட்டத்தான் வேலை செய்கிறாய். ஆமா, நீ இன்னொருத்தனால் வேலைப்பட்ட செய்ய ஏவப்பட்ட வேலை செய்கிறதா? நீ ஜடம் தானே சொல்லணும், சேதனம் எப்படி சொல்வாய்?
அது ஜடம்னு ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா எனக்கு சுகம் தெரியறது, துன்பம் தெரியறது. ஜடமான பொருளுக்கு இன்பமும் துன்பமும் கிடையாது. ஜடமான பொருள் ஏதும் அறியாது, எதுவும் அறியாது. ரோபோ இருக்கு, அதே நீங்க அறிய வைக்கலாம், தானா அறியாது. உங்களை கண்ணால தெரிஞ்ச பொருளை பார்த்ததுமே ஓஹோ இது நல்லது கெட்டது ஆக்ட் பண்றேன். அதே போல மிஷின் ஆக்ட் பண்றதா? அது பர்சன்ட் எரிஞ்சிருந்தாலும் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு சார். ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறது. ஓட வேண்டாமா? சேத்தனா இருந்தா ஓடுதான். ஜடமான பொருளா இருந்தா ஒண்ணும் பண்ணாது. துன்பம் இருந்தாலும் துன்பம் துன்பமாக அனுபவிச்சுன்னா அங்கேதான் இருக்கும். அதுக்கு அனுபவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எனக்கோ இன்பமும் தெரியுது, துன்பமும் தெரியுது. தாங்கள் சொல்றதெல்லாம் தெரியும். நான் எப்படி என்ன ஜடம்னு சொல்வேன்? சரீரம் சங்காத்தம்னு எப்படி சொல்வேன்? சேதனோகம் கதம் சுக துக்க வேதனாம். சுகம் இன்பம், துக்கம் துன்பம், இந்த வேதனையை அவதுத்தம் அதோட இல்ல, தாங்கள் சொன்னதையும் நான் அறிகிறேன். அறிகிறதுங்கிறது சேதன தர்மம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஜடமான பொருளுக்கு இன்ப துன்பங்களோ சுக துக்கங்களோ அல்லது சீதோஷ்ணங்களோ அது எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் உள்ள இருக்கிற சைத்தன்யம் இருக்கு, அது இருந்தா எல்லாம் வரும். எல்லாம் வரும்னா அது இருந்தா எங்கே சார் வரும்னா சரீரத்துல வரும், அதுக்கு வராது. அது இருந்தா சரீரத்துல வரும். லைட்டை போட்டேன்னா லைட்டை படிக்கல சார். லைட்டை போட்டேன்னா எதை படிக்கிறேன்? புத்தகத்தை படிக்கிறேன். இன்னொரு பொருள் பார்க்கிறேன். லைட்டை போட்டோம்னா சார் இது மேல நம்ம லைட்டே பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கல. லைட்டை பார்க்கவே இல்லை நீங்க. ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க பார்க்கணும், வெளிச்சம் வேணும். அதே போல ஆத்மா இருந்தால் சரீரத்துல இன்பமும் துன்பமும் வரும். புத்தியில அறிவேள், ஆனா ஆத்மாவை நீங்க அறியல. ஆத்மாவுக்கு இன்பம் துன்பம் இல்லை. நல்லா கவனிக்கணும். வேதாந்தி சொல்றாங்கன்னா இது என்ன பிரியாவோட இருக்கும் வேதாந்தம். நடந்த எங்க விட்டு விட்டு போகுது. ஆத்மா இருந்தால்தான் வருது. ஆனா சுகம் ஆத்மா துக்கம் ஆத்மாவுக்கு இல்ல. இன்பமோ துன்பமோ ஆத்மாவுக்கு இல்ல. அது எங்க சார் இருக்கு? சரீரத்துல. சரீரத்துல இருக்கணும். ஏன்னா அங்கே அந்த உள்ள அது இருக்கணும். மிக்சி வேலை செய்யணும்னா கரண்ட் பார்த்தாலும் கரண்டே ஒண்ணு வேலை செய்யாது. உள்ள போயிட்டு வரும், அவ்வளவுதான். அது போனா சுற்றி போட்டா சுத்தம், அது பண்ணும் இது பண்ணும். கரண்டி சுத்தத்துனா மீட்டர்ல கொண்டு போய் பருவெல்லாம் போடுதோம், சுத்தமா இருக்கிறது போயிடு பாருங்க. என்ன அந்த சைத்தன்யம் இருந்தால் இடத்துல செயல் வரும். மனுஷன் கார்ல உட்கார்ந்து டிரைவ் பண்ணினா கார் ஓடும், இவன் ஓட மாட்டான். இவன் ஓடினா அப்புறம் என்ன ஆகுது? மனுஷன் வேலை செய்யணும், இவன் இங்க கார் டிரைவிங் சீட்ல உட்காரணும். எது ஓடும்? கார்ல ஓடும். கர்த்தத்துவம் எங்க இருக்கு? ஜட பொருள்ல இருக்கு. ஆனா அது அங்கே கர்த்தத்துவம் வரணுமேயானால், அங்க ஆக்ஷன் வரணுமேயானால் இவனுடைய சம்பந்தம் அங்க இருக்கணும். இந்த கார் திருஷ்டாந்தத்துல சங்கயோக சம்பந்தம், ஆத்ம திருஷ்டாந்தத்துல தெரியாது ஆரோப சம்பந்தம். அதான் சேதனோகம், நான் சேதனா இருப்பேனே ஆனால் கதம் சுகதுக்க வேதனாம், இன்பம் துன்பம் இவைகள் அனுபவித்தேன். பவதுத்தம் ஜானாமி. அப்படியப்பா குருவாச கிம் சுகதுக்க வேதனாயா மதுத்தாச்ச அந்யஹாத்வம். நான் கேட்கிறேன், முதல்ல நீ எப்படி ஆரம்பிச்ச? சுகமோ துக்கமோ எது வந்தாலும் நான் சொன்னேன். கண்ணு பார்த்தா நான் பார்த்தேன், கை எழுதினா நான் எழுதினேன். இப்ப என்னன்னா எனக்கு சுகம் தெரியுதுங்கிற, எனக்கு துன்பம் தெரியுதுங்கிற. கொஞ்சம் லாங்குவேஜ்ல பாருங்க. எனது என்று நீங்க சொன்னீங்களோ அது நீங்க இல்ல. இந்த புத்தகம் எனது புத்தகம் நானா? புத்தகம் எனது சொல்லிட்டேன், ஆனால் நான் இல்ல. நான் சொன்னேனே ஆனால் எனதுன்னு சொல்ல மாட்டேன். மனுஷன் எப்படி பழகலாம்னா, ஒண்ணு நான் எனது, அகம் மம, இப்படித்தான் இருக்கு. நீங்க இந்த பிலாசபின்னு சொல்லுங்க, சைக்காலஜின்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, எல்லாம் இங்கதான். மனிதனுடைய விவகாரம் முழுக்க அந்த ஆச்சாரியார் எழுதிட்டார்.
முழுக்க யோஜனை பண்ணி பார்த்தாருன்னா எனதுன்னு எது எது சொல்றோ அது நிச்சயமா இல்லை. ஆயாதான் நீங்க என் கை, என் கால், என் கண்ணு, என் கண்ணுன்னு சொன்னதுனால என் கண்ணு இல்ல. ஆனா கண்ணு பார்த்தா நான் பார்க்கிறேன், இங்கதான் மிஸ்டேக் இருந்து. இப்ப நீங்க என்ன சொல்ற, நான் ஜடமா இருக்கிறேனால் சுகத்தையும் துன்பத்தையும் எப்படி அறிவேன்? தாங்கள் சொன்னதை நான் எப்படி அறிவேன்? அறிவேன்னு சொல்லியோ எதை அறிகிறேன்? அதான் அவன் சொன்ன வார்த்தைகள் வந்து எதை அறிகிறீர்களோ அது என்னை விட வேறான பொருள். ஒத்துக்கிறேன். நான் என்ன அறியல, நான் படத்தை அறிஞ்சேன், வசத்தை அறிஞ்சேன், சவத்தை அறிஞ்சேன், உங்களை அறிஞ்சேன், இன்னொன்னு அறிஞ்சேன். எது அறிஞ்சேனே அதெல்லாம் அறியப்பட்ட பொருள். நான் அறிபவன். எது அறியப்பட்டதான பொருளோ அதெல்லாம் பொய்யானது. இவகம் மித்யா திருஷ்யத்வா. கண்ணால பார்த்தீரோ இல்லையோ போயிட்டு நான் சொல்லல. அகர்கள் திருஷ்ட நஷ்டஸ்வரூபத்வாத் ஸ்வரூபேணது அனுபாக்கியத்வாத் சரண்யத்வாதிகரணம். திருஷ்ட நஷ்டஸ்வரூபத்வாத் பார்த்தேன் அழிவு. சில பேர் சொல்லுவோம், இன்னார் பார்த்தா மாவு பிடிச்சு போச்சுன்னு. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா விவகாரம் என்னடா, சில பேர் தொட்டா பிடிச்சு போயிடுமா. வசதிகள் அவ வழிய வேறுங்க. ஆச்சாரியர் என்ன சொல்றா, திருஷ்ட நஷ்டஸ்வரூபத்வா. உலகம் அல்ல பார்க்கிற கொஞ்ச நாளாம எழுதி விடுது. அழகான பில்டிங் எவ்வளவு அழகா இருந்தது, 3 கட்டு வீடு, எவ்வளவு இடம், என்ன ஏது எல்லாம் தவறு மட்டும் தலையை மட்டமா அடிச்சு அதுல இருந்து 8 மாடி பில்டிங் கட்டிப்பான். ஆகாசம் வரைக்கும் போதும். எல்லாருக்கும் நான் வாங்கினது 10,000 ரூபாய்க்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பிளாட்டை கட்டி விட்டான். ஒரு 2-3 கோடியை போட்டு ஒவ்வொரு பிளாட்டும் 2-2 கோடிக்கு விட்டுட்டான். 15 கோடி 20 கோடி பையன் மேல வந்துருக்கு. நான் இங்கே ஒரு பிளாட்ல உட்கார்ந்து இப்ப சந்தோஷமா சொல்றேன். என்ன சேஃப்டி தெரியுமா, தனி வீடா இருந்தா சேஃப்டி. அண்ணா தப்பிதமான காரியம் இவனே அவன இருக்கேன் சார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு பேஷனா இது பட்டிதான். இந்த இடத்துல ஆச்சாரம் இல்ல, ஒரு பிராரத்தமும் இல்ல. தனி வீடு தனி கணவர் இருக்கணும். அங்கேதான் இந்த கணத்துல இருந்து தீர்த்தத்தை கல்யாணம் பண்ண வேண்டாமா. மனுஷனுடைய வாழ்க்கை என்ன, மறுபடியும் இடிக்கணும். எத்தனையோ போயிட்டு இருக்கேன், விவசாயிட்டு இருக்குன்னு. செங்கல்லால வீடு கட்டால மரத்தினாலேயே வீடு கட்டுட்டாம இருக்கேன். கேட்டா மடியா இருக்க முடியும். இங்க நீங்க டைனிங் டேபிள் போட்டு அதுல எல்லா விதமான எச்சல் எல்லாம் போட்டு அதை தொடக்காம வச்சுட்டு மடி நமக்கா அவனுக்கா, அவன் ஒழுங்கா இருந்துட்டு இருக்கான். தன்னை யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் ரிவர்ஸ் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. எல்லாமே மாறிட்டு இருக்க. உலகத்துல எதுவும் சாஸ்வதம் இல்லை. கொஞ்ச நாள் அதான் நம்ம பட்டுப்படவெல்லாம் விட்டு மரவரை கட்ட ஆரம்பிக்கிறோம். அது ஒரு நாள் வரும். ரிஷிகள் மாதிரி ஒரு நேச்சுரல் லிவித் நேச்சர் போறது. உலகமானது மாறிட்டே இருக்கு. உபரிச்சதா சக்கரமேனா கேள்வியும் மேலையும் கேள்வியும் மேலையும் போயிட்டேன். அதே நான் எதை பார்க்கிறேனோ அது நான் இல்லை. நான் சுகத்தை அனுபவிக்கிறேன், சுகம் நான் இல்லை. துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், நான் இல்லை. தாங்கள் சொன்னதை அறிகிறேன், அந்த சொல்லானது நான் இல்லை. அறிவு நான் இல்லை. என்ன சொல்றது அப்படின்ற குரு பார்க்க குருவாச சுகதுக்க வேதனாயா மதுத்தாச்ச அந்நியஸ்தம். சுகத்தை விடையும் துன்பத்தை விடையும் நான் சொல்ல விடையும் நீ வேறா இல்ல கிம்மா அனன்யாவா. அதேதானே முதல்ல நீ என்ன சொன்ன, எல்லாம் ஒண்ணுட்ட. இன்பமோ துன்பமோ எல்லாம் நான் கண்ணு காது மூக்க நாக்க வழியாத்தான் அறியறது. கண்ணு பார்த்தா நான் பார்த்தேங்கிற இதான் மிஸ்டேக்கே வந்ததுன்னு. அப்ப என்ன சொன்ன, நீ அவையும் நானும் ஒண்ணுன்னு ஆரம்பிச்சேன். இப்ப நான் அதை பார்க்கிறேங்கிற மாறி இருக்கேப்பா. நீ சொல்ற இடத்துலயே ஒண்ணுங்கிற வேறேங்கிறிய எது வைத்து சிஷ்யம் வாசா நாகம் தாவது அனன்யா. பாருங்க, நானும் சுகமும் ஒன்னில்லை. நான் சுகத்தை அனுபவிக்கிறேன்.
அப்படிங்கிற விஷயம். சர்க்கரை திரிப்பா இருக்கு சார், திரிப்பா இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், நான் சர்க்கரையை உட்படும். நானே சர்க்கரை ஆயிட்டேன்னா நான் அதை வைக்க முடியுமா? நானே சர்க்கரை ஆயிட்டா இன்னொருத்தன் சாப்பிட்டு போயிடும், ரொம்ப போயிடும். சர்க்கரை வேற, நான் வேற. நான் சர்க்கரையை சாப்பிடுகிறேன், சுகத்தை அனுபவிக்கிறேன். சுகமானது என்னை விட வேறானது, நான் அதோட ஒண்ணு இல்லை அப்படின்னு. நாகம் தாவது அனன்யா தஸ்மாத் யஸ்மாத் ததுபயம் கர்மபூதம் கடாதிகமிவ ஜானாமி. அது ஆப்ஜெக்ட் ஆஃப் ரியலைசேஷன். கர்மபூதம், இங்க கர்மான்னா பிராரப்த கர்மா சஞ்சித கர்மான்னு சொல்லாது. கர்மாங்கிற பதங்களுக்கு அந்தந்த சமயத்துக்கு தகுந்தா போல. வையாக்கர்ம கேட்கிறேன், ஈஸ்வி ததமம் கர்மா அப்படிங்கிறான். கர்த்தா கர்மா கிரியான்னு அப்படிங்கிற கர்மானா ஆக்ஷனுங்கிறான். வேதாந்திய கர்மான்னு கேட்டா பிராரப்த கர்மா சஞ்சித கர்மாங்கிறாங்க. ஆனா கர்மான என்னன்னா, நான் எதை பார்க்கிறேனோ இங்க பார்க்கிறது எனக்கூடியதான செயலுக்கு அது ஆப்ஜெக்டா இருக்கு. அதனால்தான் அந்த கர்மான்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட் அது நாலேஜ். கடஜானஸ்ய கிம் விஷய கஹா விஷய கடஹ, படஜானஸ்ய விஷய படஹ. வாட் இஸ் தி நாலேஜ்? கண்டென்ட் ஆஃப் தி வாட் நாலேஜ். யூனிவர்சிட்டி இப்படி சொல்லி கொடுப்பார், கண்டென்ட் ஆஃப் வாட் நாலேஜ். கடஜானத்தினால என்ன தெரிஞ்சுண்டாய்? குடம். இது குடம்ங்கிற அறிவினால் என்ன தெரிஞ்சிருக்கு? குடம். அதே மாதிரியே நான் சுகத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன். அதனால என்னாச்சுன்னு, நான் வேற சுகம் வேற, அறியப்பட்டது வேற, அறியப்படுபவன் வேற. வீட்டுக்கு போறப்ப என்னத்தான் சொன்னார் ஒரு மணி நேரம் கேட்கலையானால், என்னென்னமோ சொன்னார், அப்பெல்லாம் நன்னா இருந்த ஒண்ணு புரியல. அறிபவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. கரெக்ட் தானே? உங்களை விட வேறான பொருளைத்தானே தாங்கள் அறிகிறேன். நான் சுகத்தை உணர்கிறேன். அப்ப சுகமானது உங்களோட வேற தானே. நான் எப்படி நானே சுகம்னு எப்படி சொல்றேன் சுவாமி? இல்ல, அதான் சொல்றேன். ததுவயம் கர்மபூதம் கடாதிக்கம் இவ ஜானாமி. குடம் எப்படியோ அப்படித்தான் சுகம். குடம் என்னை விட வேறாந்து குடத்தை அறிந்தேன். சுகம் என்னத்தை விட வேறாம இருக்கணும், ஏன்னா நான் சுகத்தை அறிகிறேன். ரொம்ப வெயிலா இருந்து வேர்த்து கொட்டிட்ட ஃபேன் கேட்கறது அபாடா. மனுஷனுக்கு காத்து சுகத்தை கொடுக்க, மனுஷனுக்கு நெருப்பு துன்பத்தை கொடுக்கல், மனுஷனுக்கு ஜலமானது ரொம்ப சுகத்தை கொடுக்கல், சில சிறந்த துன்பத்தையும் கொடுக்கல். சில்லுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஸ்நானம் பண்ணவனு பாரு, எங்க பத்ரிநாத்ல கைய வச்சு தேல் கொட்டினா போல இருக்கு. அதுக்காகத்தான் இங்க சுவாமி வெந்நீரை வச்சிருக்காரு. அங்க ஒரு குண்டத்துல 10 குண்டு இருக்கான். அது எவ்வளவு சத்தமா இருக்குன்னு அதையே தொட முடியல. அப்படி முதல்ல குளிக்கிறதுதான் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஜம்முன்னு குளிக்கிறான். அந்த வெளியில இருக்கிற பரிசரத்துக்கும் அங்கேயும் ஜம்முன்னு குளிக்கிறான். பக்கத்துல எங்க ஓடுறத குளிக்கிறதுன்னு சார், இங்கதான் ரொம்ப கூட்டமா இருக்கு, அங்கேயும் போய் குளிக்கிறதுன்னு. ஐயோ அங்கே போவாத, எங்க ஆத்துல பாத்ரூம்ல இவருடைய சொல்லிட்டு நான் குளிச்சுக்கிறேன். வாழை ஜலத்துல கங்கை ஆவாரம் பண்ணி குளிச்சுக்கிறானே தவிர கங்கையே அங்க இருக்கே குளிக்கிறேன்னா சில சமயத்துல நெருப்பானது துன்பத்தை கொடுத்தல், பூமி துன்பத்தை கொடுத்தல், காத்தானது ஆஹா இனிமையா இருக்கு. சில சமயத்துல அந்த நல்ல பிரவர்ஷம் நடந்ததுன்னா காத்த நல்ல வாசனையும் கொடுக்கறது நமக்கு. ஆனா இவைகள்லாம் நான் இல்லை, எனது. நான் எதை பார்க்கிறேனோ எதை அனுபவிக்கிறேனோ அதெல்லாம் என்னை விட வேறானது. அதான் ஜானியோகம். ததுபயம் நஜானியம். நானே அதுவாக இருந்தால் அவ்விரண்டையும் சுகதுக்கத்தையும் நான் அனுபவிக்க மாட்டேனே. சித்து ஜானாமி, அவர்களை நான் அறிகிறேன். கஸ்மாத் அன்யா, ஆகையால் நான் வேறு, சுகம் வேறு, துன்பம் வேறு. சுகதுக்க வேதனா விக்ரியாச்ச ஸ்வார்த்தைவ பிராப்னோதி. சுகதுக்க வேதனா விக்ரியாச்ச, இன்பமோ துன்பமோ அல்லது அறிவோ, இதனால என்ன என்னிடத்துல ஒரு மாறுதல் வரும். சுகம் இருக்குமையானால் நமக்கு ஒரு ஆனந்தம், முகத்துல ஒரு ஆனந்தம். திடீர்னு ஒரு சின்ன பாட்டு பாடுறோம். துன்பம் வந்ததுனால் கண்ணுல இருந்து ஜலம் வருது, யாரும் வரவழைக்க சொல்லுது.
அது தெரியப்படாதுன்னு தான் நினைக்கிறோம். இருந்தாலும் அந்த துன்பம் உள்ள வந்தது ஏனால் அதுல இந்த முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் மனசை சொன்ன முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா உள்ள வழியானது அப்படி தெரியுது. இதுலயும் ஒரு சந்தேகம் லைஃப் இருக்குமே சார், சரியாகுமா ஆகாதா எல்லாரையும் கேட்கறான். ஆகுங்கிறான். அவனுக்கு என்ன போச்சு சொல்லிட்டு படர்ந்து எதுக்கு என்ன தெரியும்? துக்க துக்க வேத அறிவு இவைகள்லாம் விக்ரியா, ஒரு மாறுதல், மனிதனுடைய உடம்புல மனதுல மாறுதலை கொடுக்கிறது. சுவார்த்தைவ பிராப்னோதி என்னிடத்துல தான் இருக்கு. அரண்யத்வே இது ஒன்னா இருந்தா தான் நடக்கும். எங்கேயோ ஏதோ நடந்தா என்னிடத்துல மாறுதல் வருமோ? நான் இனிமையா இருந்தேனால், நான் சுகத்தை அனுபவித்தேனால் முகம் மலர்றது, துன்பத்தை அனுபவித்தால் முகம் அப்படியே சோழிச்சு போறது, வாடி போறது. எனக்கு நான் இருக்கல, என்னை விட அது நேராக இருக்குமையானால் எனக்கு நடக்குமோ? மாறுதல் என்னிடத்துல வருமோ? பனைமரத்துல தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனைமரத்துல வீங்குமான்னா அது இங்க இருக்குது இங்க இருக்குது எப்படி வரும்? சுகமோ துக்கமோ அது சரீரத்துல இருந்தால் அல்லது என்னை விட வேறாக இருக்குமையானால் எனக்கு ஒரு ஆனந்தமோ ஒரு முகவிகாசமோ அல்லது கஷ்டமோ வருமோ வராது அப்படிங்கிற அனன்யத்வே நகதையோகோ ஸ்வார்த்ததா யுக்தா நஹி சந்தன கண்டக கிருதே சுகதுக்கே. சந்தனத்தை உடம்புல பூச்சிண்டா ஒரு ஆனந்தம். வெயில் காலத்துல சாப்பிட்டது மட்டும் சுட சுட சாப்பிடணும். அது வெறும் சிறுவது சந்தனத்தை பூசிக்கணும். கொஞ்சம் சந்தனத்தை குழம்பா போட்டு, அல்லது கடையில் வாங்கின சந்தனம் போடக்கூடாது, அரைச்சு நல்ல சந்தனமா வச்சு நம்ம அரைச்சு அந்த கையில போட்டு ஒரு வேத மந்திரத்தை கந்தத்வாராம் அப்படின்னு சொல்லி அது கையில பூசிண்டா, அப்படியே தொப்பையை பூசிண்டா அந்த வாத்தியார் என்ன சந்தோஷமா இருக்காரு. அது எங்கேயோ பூசிண்டா உடம்பு முழுக்க சில்லுன்னு இருக்கு சார். அந்த ஆனந்தம் அதை அனுபவிச்சு பார்க்கணும். சந்தனத்தினால வர ஆனந்தம். கால முள்ளு தச்சு எடுத்துன்னா ஒரு கட்டடம் பாருங்க, அந்த முள்ள அதை எடுக்க முடியல, அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. எதுக்குதான் வரலையே உள்ளே இருந்துட்டு போயிட்டுமே. நடக்கிற போதுதான் குத்துறது விவகாரம் முழுக்க. அந்த குத்துற டாக்டர்கிட்ட போனா இன்னொரு முள்ள இருக்குன்னு அந்த இடத்துல மறுபடியும் குத்துறார். இங்கத்தானே ஆமாங்க பக்கத்துல குத்துறார். முதல்ல குத்தித்தானே வலிக்கிறதுன்னு இல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் 4 பக்கம் குத்தி அந்த தோலை எடுத்து அதுக்கப்புறம் இப்படி இப்படி ஆட்டி கொஞ்சம் வெளியில வச்சு எடுக்கிறார். இதெல்லாம் என் கால், அவர் காலா இருந்தா அவர் பண்ணுவாரு அப்படி தெரியலையே. அப்ப சந்தனத்தினால வரக்கூடியதான சுகமும் கண்டகத்தினால், கண்டகம்னா முள்ளுன்னு அர்த்தம். சந்தன கண்டக கிருதே சுக துக்கே, சந்தனத்தினால வந்த இன்பமும் முள்ளால வந்ததான துன்பமும். சந்தன கண்டக்காக சந்தனத்துக்காகவோ இல்ல முள்ளுக்காகவோ இல்ல, கடோபயோகோவா குடமானது இருக்கு. அந்த குடத்தினால நம்ம தீர்த்தத்தை கொண்டு வந்து ரொட்டி வச்சுக்கிறோம். இது குடத்துக்கா அந்த தீர்த்தம் நமக்கு சார். இவ்வளவு யாருக்காக? நமக்கு. நமக்கு எப்பப்ப தாகம் எடுக்குமோ அப்பப்ப சாப்பிடும். குடத்தினுடைய தீர்த்தம் சாப்பிட்டா அதோடைய ஜோரே வேற. ரெஃப்ரிஜரேட்டர் தீர்த்தம் சாப்பிட்டேன்னா சளி பிடிக்கும், நல்லது இல்ல. இந்த குடத்துல தீர்த்தம் இருக்குன்னா பழைய நாள் அந்த குடத்துல மூலையில வச்சு அதுக்கு மேல ஈரத்தொடி, அதுக்கு மேல ஒரு கட்டி, குடத்துக்கு வேற அது வேற பண்ணுவா. அது ரெஃப்ரிஜரேட்டர் வாட்டரோட நல்லா இருக்கும். அது புது குடமா இருந்ததுன்னு வச்சுக்கிறேன், அது ஒரு வாசனை வரும். ஒண்ணும் பண்ணாதுன்னு எவ்வளவு குடம் தீர்த்தம் சாப்பிட்டாலும் ஏதாவது அடுத்த பூமியும் தான் ஒண்ணும் ஆகாது. அதே போலயே அப்பொழுது குடத்துக்கு கணத்துல இருந்து எடுத்த தீர்த்தமானது சீதகாலே பவே துஷ்டம் உஷ்ணகாலே சீதலம், வெயில் கால சில்லுன்னு இருக்கும் கணத்து ஜலம். அதே போலயே குளிர்காலத்துல கணத்து ஜலம் எடுத்து சாப்பிட்டா விதவதான் இருக்கும். என்ன சார்? அதான் பூமி. நமக்கு தெரியாம ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துட்டு ஹாட் வாட்டர் விட்டு போராதுன்னு அதோட சீரகத்தை கொட்டி, அந்த சீரகத்துல அவன் சும்மா இருக்கிற சீரகத்துல வெந்தயத்தை கலந்துட்டான். அது வெந்தயத்தை போட்டு அது கடிச்சு ஒரே துப்பி வீடு முழுக்க அகோரமா பண்றாங்க. தெரியல.
பயங்கர அவ என்ஜாய் பண்ணினா எல்லாத்தையும். இது என்னன்னு தெரியும் பாருங்க. அது குடத்தினுடைய உபயோகம் குடத்துக்கு இல்ல, குடத்தினுடைய உபயோகம் குடமானது நன்மை செய்யறது யாருக்கு? அதை விட வேறான மனிதனுக்கு. ஆகையால் அதையெல்லாம் அறிகிற எனக்கு, எது துன்பத்தையோ இன்பத்தையோ அறிவையோ அறிகிற எனக்கு சந்தன மம சந்தனாதிகிருத்தா அர்த்தா. ஆகையால் இதனால வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ எனக்குத்தான். நான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறேன், பார்க்கிறேன், ஆனா அவைகள் எனக்கு. அப்படித்தானே? அகம் ஹி ததோ அந்யஹா, நானோ இவைகளோட வேறானவன். சமஸ்தமர்த்தம் ஜானாதி, எல்லா பொருளையும் அறிகிறேன். புத்தியாரூடம், எப்படி அறிகிறேன்? புத்தியாரூடம், அறிவால் அறிகிறேன். ஓஹோ தம் குருவாசா. பாரப்பா, நீ இப்ப இந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாய். சுகமும் துக்கமும் வேறம், அறிவு வேறம். அதை நான் அறிகிறேன். எப்பொழுது நான் அறிகிறேனே, அறிகிறவன் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. இப்படித்தானே வந்துட்ட. இப்ப விசாரம் பண்ணு. தம் குருவா ஏவன் தருகி சுவார்த்தம். இப்படி இவைகள்லாம் உனக்குன்னு வந்ததே. ஆனால் நீ எப்படி? நீ சைத்தன்யமா இருக்கணும். சிதிமத்வா பரேண பிரயுஜ்யதே. ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஒரு சைத்தன்யமா இருக்கணும். நம்ம யாராவது தூண்டுவாளாவன. நீங்க ஒரு பையனுக்கே இப்ப புத்தகம் கொண்டா அப்படின்னு கொண்டான்னு சொல்லுங்க, கொண்டு வரானா? அதே மிஷனா இருந்ததுன்னா கொண்டான்னு சொல்லுங்க போய் கொண்டு வந்துடும். அது ஒண்ணும் தெரியாது. அவ்வளவு கொஞ்சம் வேலை இது கரெக்டா. ஒரு சைதன்யம் இருந்தா செய்ய மாட்டான். அவன் என்ன பண்றான்? சின்ன குழந்தையா இருந்தாலும் ஒரு வேலை செஞ்சா சொன்னதுன்னு அவன் வேலை செய்யறான்னா அதுக்கு முன்னால் அவனிடத்துல எத்தனையோ மாறுதல் வந்து என்ன, இவரோ என்னை புத்தகம் கொண்டு வரும்படி ஏவுகிறார். முதல்ல நான் இதை கொண்டு வருவது இவருக்கு இஷ்டம். கொண்டு வராத போனால் அவருக்கு கோபம் வரும். வந்தா வரட்டுமே, அதனால எனக்குத்தான் துன்பம் வரும். ஆகையால் வேற வழி இல்லைன்னு போய் கொண்டு வர. ஒவ்வொரு விஷயமும் பாருங்க, ஒரு மனிதன் இன்னொருத்தனை ஏவினான்னு ஏவது யாருக்கும் பிடிக்கல. யாருக்கும் பிடிக்கல. நீங்க என்னமோ நினைக்கிற அதுக்காரியாகட்டும், புருஷனாகட்டும், குழந்தைகளாகட்டும், வேலைக்காரனாகட்டும். வேலைக்காரன் என்ன சொல்லுங்க, தலையெழுத்து இந்த வேலைக்கு வந்துவிட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன். மாதம் முதல்ல லட்சம் லட்சமா கொடுக்குறேன்னு காசு யாருக்கு வேணும்? என்கிட்ட காசு இருக்குன்னு உங்ககிட்ட வேலை செய்வேன்னா, என்கிட்ட இல்ல தலையெழுத்து உங்ககிட்ட வேலை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் மனசுக்குள்ள அவன் யாரும் என்ன சொல்லுங்க அடிமையா இருக்கணும்னு யாரும் நினைக்கல. ஆனா அந்த சேத்தனை என்ன பண்றான்? யோஜனை பண்றான். அதனாலதான் சில சமயங்கள் நம்ம சொன்ன காரியத்தை பண்றதில்லை. அவன் ஃபேனோ லைட்டோ பாருங்க, எப்ப சுற்றி போட்டாலும் அது வேலை செய்யும். இந்நேரம் எரிஞ்சனையா திருப்பியும் போடுறேன், இப்பதானே ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ரெஸ்ட் வேண்டாமான்னு கேட்கறதோ. வீட்டுல இருந்து வெளியில வர்றப்ப அந்த ஃபேன் ஆன் பண்ணிட்டு வந்துட்டு நிம்மதியா பார்க்காம இதெல்லாம் இல்லையே, நம்ம சும்மா இருக்கோமே அப்படின்னு அப்படியே நின்று போயிட்டு எங்க கதவை திறந்தோம்னா கட்டணம் சுத்த ஆரம்பிச்சிருந்தோம். மனுஷன் வந்து அப்படிதான் பண்ணுவோம். இந்த ஜடத்துக்கும் சேதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்க பார்க்க. ஒரு ஜடமானது unless obstructed to do that will continue to do its action. The loss of motion சொல்றோம். எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அத ஒண்ணு அப்படியே இருக்கு, இல்ல வேலை செய்யற வேலை செஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு ஒரு கலாய்ப்பு எல்லாம் கிடையாது. மனுஷன் என்ன செஞ்சுட்டே இருக்கிறப்பவே ஏமாத்தலாமான்னு பாக்குறோம். இது மனுஷனுக்கு விவகாரம். நீங்க இப்படி சொன்னீடையானால் அப்ப சுவார்த்தம் சிதிமத்வாதி சைத்தன்யமா இருப்பதனால நம்ம பிரயுஜத்தை இன்னத்தினால் தூண்ட முடியாது. நானும் இதுக்கு முன்னால் என்ன சொன்னாய், நான் இன்னத்தினால் தூண்டப்பட்டு இந்த வேலை செய்கிறேன் அப்படிங்கிறியப்பா. இப்ப தூண்டப்படாது. சித்திமான் பரதந்திரா பரேண பிரயுஜ்யத்தை. சித்திமான் சைதன்யம் உள்ளவன் இன்னத்தினால் ஏவப்படுவதில்லை. சிதிமதா சிதிமதர்த்தத்வ அனுபவத்தே
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக என்று சொல்லப்படாதே. மனிதன் எதை உபயோகப்படுத்துகிறானோ, எதை தனக்காக என்று நினைக்கிறானோ அவைகள்லாம் ஜடம். என் சந்தோஷத்துக்காக நான் சோஃபா வாங்கிட்டேன், டிவி வாங்கிட்டேன், பெண்ணி டம்ளர் வாங்கிட்டேன், அழகான இருக்கிற கிளாஸ் டம்ளரோ இல்ல இது பீங்காண்டோ இப்ப அதான் ஃபேஷன். அழகா ஒழுங்கா ஒரு டம்ளரை வச்சுட்டு அது அலஞ்சி ஒவ்வொருதும் அது எல்லாம் பேப்பர் டம்ளர். அதுல சாப்பிட்டு அதை அப்படியே தூக்கி போடுறது. அப்புறம் ஸ்வச்ச பாரத்துங்கிறது நானே டம்ளர் தான் சார் இருந்தது வீட்டுல. மறுபடியும் அலஞ்சி இதை பண்ணிட்டா நீட்டா இருந்தது. இப்ப விவகாரம் என்னன்னா எல்லாம் பேப்பர் பிளேட்டு பேப்பர் இது தூக்கி போடுறான். அது பாட்டுக்கு காத்துக்கு பறக்கிறது. மறுபடியும் நம்ம இன்னொரு நமக்கு நல்லது சொல்லி தரணும் தெரியல. ஏன்னா நம்ம ஆச்சாரத்தை விட்டோம், எப்படி வாழணுங்கிறத மறந்தோம். அதனாலதான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதான நிர்பந்தம் வந்து. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால ஏவப்படுகிறானோ இல்லையே. சிதிமான் பரதந்திரா பரேண பிரயுஜ்யதே சிதிமதர்த்தத்வ அனுபவத்தே. ஒரு சைத்தன்யத்துக்கு இன்னொரு சைத்தன்யத்தோட விவகாரம் இல்லையே. சமத்வா. ஏன்னா இந்த தீபம் இருக்க, இந்த கோடியில் இருக்கிற தீபம் இருக்கு, இது அதனுடைய சகாயத்தை வாங்கி சொல்றதா இல்லையே. ஒரு தீபத்துக்கு இன்னொரு தீபத்தினால ஏதாவது வேண்டியது இருக்கா? கிடையாது. அது உங்களுக்கு இன்னொன்னோட வேண்டியது இல்ல. ஆனா இந்த மனிதனுக்கு பகவான் என்ன பண்ணிட்டா தெரியுமா? அசனா யாபிபாகாத்யாம் அந்த வார்த்தை ஐதறியப்படுகிறது. மனிதனை சுட்டி பண்ணியது என்ன பண்ணிட்டாங்க, இந்த பசிதாக என்ன கோத்து வச்சு விட்டார். அதனால்தான் சார் இந்த மனுஷியாளுக்குள்ள ஒரு கட்டு வந்தது. எனக்கு பணத்தை சம்பாதிக்க தெரியும், சமையல் தெரியாது. அது இன்னொருத்தர் பண்ணி போட்டாதான் வரவே வராது. சுட்டுப்பட்டாலும் வர. அவளுக்கு அழகா சமைப்பாங்க, நான் ஏன் சம்பாதிக்கணும்? ரெண்டு பேரும் உன்னோட உள்ள சேர்ந்தாதான் குடும்பம் நடக்கும். விவகாரம் என்ன? இது எதனால சார்? இந்த வஸ்திரத்தை கட்டுறதுன்னு ஒண்ணு வச்சிருக்க. அது இருக்கிறதுனாலதான் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு லைன்ல நின்று இந்த கடைக்கு போய் அந்த கடைக்கு போய் இந்த கலரா அந்த கலரா என்ன அவஸ்தப்படுறேன். ஒரு குதிரையோ யானையோ ஏதாவது பண்றதோ, பொம்பளத்தையாவது கட்டுறதா ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் என்ன ஹாப்பியா இருக்கு. ஒவ்வொரு பண்டிகை வந்தாலும் அதுக்கு முன்னால போய் லைன்ல நின்று அங்கே போய் நின்று இந்த கலர் வேண்டாம் அந்த கலர் வேணும் இவ்வளவு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுல இருக்கிறவா உனக்கு வேற கலரே தெரியலையா? நீங்க பிடிச்சது அவளுக்கு பிடிக்கல, அவளுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கல. அதே போல ஸ்வீட்டுங்கிறேன் காரங்கள் எதையும் ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. என்னட்டுதான் உப்மான்னா ஏசி விமர்சி பண்ணிட்டான். அடைங்கிறான். அடையா அதை அடைக்க தொட்டுக்கிறதுக்கு வேற ஏதாவது வேணுமே, அதுக்கு காம்பினேஷன் உப்மான்ட்டான். அது கிடையாது, அதுக்கு உப்மா காம்பினேஷன். விவகாரம் முழுக்க என்ன விவகாரம்? இவைகள்லாம் மனிதனுக்கு உபயோகப்படுகிறதே தவிர மனிதன் மனிதனுக்கு உபயோகப்படலையே. ஒரு தீபம் இன்னொரு தீபத்துக்கு பிரயோஜனப்படலையே, இன்னொரு தீபத்தை எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற சமத்வா ததீப பிரகாசயோரிப நாபி அதிதிமதர்த்தத்துவம் சிதிமதோ பவதி. இல்ல சோஃபாக்காக மனிதன் டிவி இருக்கும் இல்லையோ, அதை பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். ஐயன் டிவி எதிர்பார்க்கறது சார், என்ன பாருங்க என்ன பார்க்கறது என்னைக்கா சொல்லிட்டோம். மனிதனுக்காக இத்தனை பொருளும் தவிர பொருளுக்காக மனிதன் இல்ல. இந்த ஹியூமன் பீயிங்கிறவன் தான், அவன் தான் இண்டிபெண்டன்ட். அவனுக்காகத்தான் பொருள்கள் எல்லாம். ஞாபகம் அசிதிமதோ அசிதிமத்வாதேவ ஸ்வார்த்த சம்பந்த அனுபவத்தே. அசிதிமதா ஜடப்பொருளுக்கு ஜடப்பொருளா இருப்பதனாலேயே ஸ்வார்த்த சம்பந்த அனுபவத்தை இன்னொன்னு எதிர்பார்க்காது. எந்த ஜடப்பொருளும் இன்னொரு ஜடப்பொருளை எதிர்பார்க்கவில்லை. ஆனா எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறவன் இந்த மனிதன் தான். இவனுக்கு என்னடா எப்பவும் இது வேணும் அது வேணும் அது வேணும் இது இதுதான். அதிதிமதா அதிதிமத்வாதேவ ஸ்வார்த்த சம்பந்த அனுபவத்தே நாபி அதிதிமதியா அந்யோன்யார்த்தத்துவம் திருஷ்டம். அதோட
மனிதனுக்கு ஜடப்பொருள், ஜடப்பொருளுக்கு இன்னொரு ஜடப்பொருள் வேண்டாம். ஜடப்பொருளை எப்பவும் இன்னொன்னு எதிர்பார்க்கவே பார்க்காது. என்னால முடிஞ்சது நான் செய்வேன், இன்னொருத்தருடைய தயவு இருக்க வேண்டியதில்லை. அவ்வளவு. கண்ணு இருக்கு, ரொம்ப வலிக்குது, ரொம்ப எரியறது, உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு, அதே கொஞ்சம் நீ வேலை செய்ய ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னைக்காவது உங்களுக்கு வேணும்னா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு காதை கேட்டா காது வேலை செய்யும், கண்ணு வேலையா? என்ன சார் ஒரு கோஆபரேஷன் நம்ம சரீரத்துக்குள்ள? கை வேலையை கால் செய்யலாம், கால் வேலையை கை செய்யலாம், மூக்கு வேலையை பிராணம் போயிட்டே இருக்க, மூக்கெல்லாம் இருக்கு, நாக்கே நீ பண்ண என் வேலையன்னு கேட்டா நாக்க பண்றதோ? இந்த பாரு, உங்ககிட்ட நான் உன் ஜோனுக்கு நான் வரமாட்டேன், என் வழிக்கு நீ வராது. எல்லாம் பெரிய கோஆபரேட்டிவ் பணம் தண்ணியில இருந்து காய்ச்சி வரைக்கும் பக்கத்து பக்கத்துல எங்கேயோ இருந்தா பரவாயில்ல, எல்லாம் ஒரு சரீரத்துல தான் இருக்குன்னு. ஒரு பிளாட்ல இருக்கிற ஒரு யூனியன் ஆரம்பிச்ச, ஒரு சொசைட்டி ஆரம்பிச்ச, ஏதோ அப்படி சந்தோஷமாக கொண்டாட வேண்டாமா? தனித்தனியா இருந்தா என்ன? அதான் என் ஜடப்பொருள். மனிதனா இருக்கிறவன் தான் அவனோட சேர். இஷ்டம் இருந்தா சேரணும், இல்லைன்னா தனியா இருக்கணும். ரெண்டும் மனிதன் தான். ஜடப்பொருள் என்ன பண்றதுன்னு அது பாட்டுக்கு தேவை இருக்கு. தன் காரியம் இருந்தா பண்ணும், இல்லைன்னு தோணும். ஏவினா பண்ணும், ஏவாத பண்ண சும்மா இருக்கும். இவ்வளவு வித்தியாசம். ஜடப்பொருள் இன்னொரு ஜடப்பொருளத்தை பார்க்கலையே. நை காஷ்ட குட்டிய அந்யோன்யார்த்தம் குருவாதே. கட்டையோ ஷவரோ இது எனக்காக அது உனக்காக நினைக்கிறதா? இல்ல. அவன் சிஷ்யன் கேட்கிறான், நீர் இப்படி கேட்கறீங்க, ஒரு மனிதனுக்கு கூட இன்னொரு மனிதனுக்கு சகாயப்பட மாட்டேங்கிறீல, மனிதனுக்கே இன்னொரு மனிதர் ஹெல்ப் பண்றாங்க. மனிதனுக்கு ஜடப்பொருள்னு, ஆனா மனிதனே மனிதனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஊரெல்லாம் இப்படித்தானே நடக்கிறது. வேலைக்காரன் சுவாமிக்காக பண்ணிட்டு இருக்கான். உத்தியோகத்துல நாம தான் போறோம், என்னடான்னா அங்கே அவருக்காகிறோம். முன்னால எங்க வேலை செய்தேன், நான் இந்த கம்பெனியில வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வர வர சிவிலைசேஷன் ஜாஸ்தி. நான் அவனுக்காக வளர்க்கிறேன், அவன் வரைக்கும் சாதித்துங்கிறான். இது இவங்க வசத்தியா? இது மோசமா இருக்கு. ஐம் ஒர்க்கிங் இன் அப்படின்னு சொல்லணும், ஐம் ஒர்க்கிங் ஃபார்ங்கிறான். என்ன சுவாமி இது? அவனுக்காக உழைக்கிறா போல இருக்கேன். சிவிலைசேஷன் முன்னுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. சொல்றது சரியா இல்ல, முழுக்க நல்ல யோசனை பண்ணிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்றேன்? ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் ஹெல்ப் பண்றது இல்லைங்கிறத பண்ணிட்டு இருக்காள சுவாமி விருத்தி. சிதிமத்வே சமேபி சுவாமி விருத்திய சுவாமினோகோ அந்யோன்யார்த்தம் திருஷ்டம் இல்லப்பா நைவம் அக்னே உஷ்ண பிரகாசவத்தவ சிதிமத்வஸ்ய விவக்ஷிதத்வா. கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஒரு வேலைக்காரன் ஒரு தன்னுடைய எஜமானனுக்கு சகாயம் பண்றேங்கிற கரெக்டா? வேலைக்காரன் யாருக்கு சகாயம் பண்ற? எஜமானனுக்கா? இல்ல. வேலைக்காரனானவன் அவனுடைய உடம்பானது வேலைக்காரன் அவன் எஜமானுக்கு ஹெல்ப் பண்றது. ஞாபகம் வச்சுக்கோ. அவன் என்ன பண்றான் தெரியுமா? நான் கையாலையும் காலாலையும் அவனுக்கு இஷ்டப்பட்டதான செயலை பண்ணி அவன் மனதை திருப்திப்படுத்துகிறான். வேலைக்காரன் அவனுடைய சைத்தன்யம் இன்னொரு சைத்தன்யம் ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஒரு சைத்தன்யம் இன்னொருத்தருடைய சைத்தன்யத்தை நாடாது. ஆனா என்ன பண்றது? இந்த சைத்தன்யம் அவனை இந்த காரியம் பண்ணுங்கிறான். இவன் இந்த செயலை பண்ணினத்தினால அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. விவகாரம் என்ன? இவன் பண்ணக்கூடியதெல்லாம் எது? இவனுடைய சரீரம் ஏற்படும். எப்பொழுதுமே உத்தியோகத்தில் நீங்க போனாலும் உங்க புத்தி, உங்க சரீரம், உங்க கை காலு புத்தி இவைகள்தான் ஹெல்ப் பண்றது, சைத்தன்யம் ஹெல்ப் பண்ணலை. அதே போல அங்கேயும் அந்த மனசு புத்திக்காக இவன் தான் பண்ணிட்டு இருக்கான். சைத்தன்யமான தனியா நிற்கிறது. ஆகையால் எப்பொழுதுமே எல்லாமே இன்பமோ துன்பமோ இண்டிபெண்டா இருக்கிற சைத்தன்யனுக்கே தவிர வேலையெல்லாம் ஜடமான கை கால் இவைகள். ஆகையால் என்ன ஆச்சு? கை காலம் வேற, சைத்தன்யம் வேற. ஆனா இது சொல்றப்ப அது நடந்துக்கிற இடையில அதுதான் சார் முதல்ல இருந்து சொல்றேன் அனர்த்தமான அத்தியாயம். எங்க ஆரம்பிச்சோம் கிளாஸ்? இந்த விவகாரம் ஒழுக்க எது தனித்தனியாக இருக்கோ அவைகளை ஒன்றாக நினைத்து
இந்த உடலை நான் என்று நினைத்து கஷ்டப்படுகிறான். அது பண்ணாதேன்னு ஆரம்பிச்சார். இப்ப பண்ண முடியாதுன்னு ஆரம்பிச்சார். இப்ப கடைசியில அவன் வாயிலாகவே சரீரம் வேறு ஆத்மா வேறு இருந்த போது உண்ணாம பண்ணிட்டு இருக்கேன். இத போறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்க போற, மேல சொல்ல போற. அப்பா அதுக்காக வேதாந்தத்தை விசாரம் பண்ணணும். இத அடுத்த சரி நம்ம பார்ப்போம்.